அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு பிளான், ஜீவன் உற்சவ் பிளானை பற்றிய வகுப்பு தான். ஸோ நம்ம 1/10/2024 பின்னாடி கமிஷனில் எந்த வித மாற்றமும் இல்லாமல், பெனிஃபிட்ல எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் பழைய நிலையிலே வரக்கூடிய ஒரே ஒரு பிளான் வந்து ஜீவன் உற்சவ். ஸோ ஜீவன் உற்சவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம எடுக்க போகிறோம். Recording in progress. லக்ஷ்மி வாராயன் இல்லமே, லக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆனாடி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆனாடி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே. ஜீவன் உற்சவ் இதனுடைய கண்டிஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம நாலேஜ் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்லை. தெரிஞ்சுக்கணும். மினிமம் ஏஜ் 30 நாள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் குழந்தை பிறந்து. மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி வந்து 65 வயசு வரையும். எந்த பிளான்லேயுமே மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி 65 கிடையாது. ஜீவன் லாபில் மேக்ஸிமம் 59 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீம ஜோதியில் 60 வருஷம் ஆச்சு. ஜீவன் உற்சவில் 65 வயசு வரைக்கும் வந்து இதனுடைய மினிமம் சம் வசூல் வந்து 5 lakhs, மேக்ஸிமம் லோன் லிமிட்டு, மேக்ஸிமம் ப்ரீமியம் சீசிங். அது ப்ரீமியம் செலுத்துவதற்கான காலம் வந்து ஏஜ் வந்து சீசிங் ஆஃப் ஏஜ் வந்து 75 வயசு வரை தான் ப்ரீமியம் கட்ட முடியும். அதுதான் இதை வச்சுருக்காங்க. டேர்ம் வந்து இதில் வந்து போடலை. ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எல்ஐசி பாலிசியும் ஒரு கான்ட்ராக்ட் தான். அதனால எந்த ஒரு கான்ட்ராக்டுமே 99 வயது 99 வருஷம் தான் போடுவாங்க. ஸோ அதனால நம்ம மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே 100 இயர்ஸ் தான் போடுறோம். ஸோ 100 மைனஸ் ஏஜ் என்ட்ரி அதுதான் நம்ம டேட்டாமல் வச்சுக்கிறாங்க. ப்ரீமியம் செலுத்துமான வந்து 5 வருஷத்துல இருந்து 16 வருஷம் வரை எடுத்துக்கலாம். ஸோ 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம், 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 மொத்தம் 11 வகையான டேர்ம்ஸ் இருக்கு. மோடு வந்து ஆஃபலி, இயர்லி, குவார்டர், மந்த்லி, ரிசர்ச், மேக்ஸ், இயாச்சு இருக்கு. இதுல வந்து பிரீமியம் செலுத்துவதற்கான காலம் வந்து 5ல இருந்து 8 வயசு வரையும். நான் 5 வருஷம் தான் கட்டுவேன், 5ல இருந்து 8, 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம் தொடர்ந்து 4 டேர்முக்குள்ள நீங்க எது போட்டாலும் குறைந்தபட்ச மினிமம் ஏஜ் வந்து 8 வயசு ஆயிருக்கணும். 8 வயசு ஆயிருந்தா தான் 5வது வருஷத்துல இருந்து 8வது வருஷம் வரை டேம் போட முடியும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து 65 வயசு வரையும் அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 9 வருஷம் டேர்ம் போட்டிங்கன்னா குறைந்தபட்ச நுழைவு வயது 7, அதிகபட்ச நுழைவு வயது 65. 10 வருஷம் டேர்ம் பிபிடி போட்டிங்கன்னா மினிமம் ஏஜ் 6 வருஷம் இருக்கணும், முடிஞ்சிருக்கணும், மேக்ஸிமம் 65. 11வது வருஷம் டேர்ம் போட்டிங்கன்னா 11 வருஷம் பிரீமியம் கட்டணும் போட்டிங்கன்னா இதுக்கு குறைந்தபட்சம் 5 வருஷம் கட்டணும், மேக்ஸிமம் 64. ஏன் இதை சொல்கிறாங்கன்னா 11 வருஷம் டேம் போடுவீங்க, 5 வருஷம் ப்ரீமியம் கட்டுவீங்க, 11 + 5 16. அங்கிட்டு 2 வருஷம் ப்ரீமியத்தை வந்து நம்ம எஸ்பி வந்து டிஃபர் பண்ணி வாங்குவோம். ஸோ 2 வருஷம் கழிச்சுன்னா 16 + 2 18 முடிஞ்சு 19 வயது ஆரம்பத்தில் நம்மளுக்கு வந்து அந்த எஸ்பி பெனிஃபிட் வந்து ஆரம்பிக்கும். இந்த மினிமம்
இது வந்து சர்வேல் பெனிஃபிட் ஸ்டார்டிங்கோட ஏஜ் வந்து 18 இயர்ஸாக இருக்கட்டுங்கிறதுக்காக தான் அதை கொண்டிருக்காங்க. ஸோ 12 வருஷம் பிபிடி போட்டிங்கன்னா 4 வருஷம் பணம் கட்டினா போதும். மேக்ஸிமம் 63 வயசு வரை என்ட்ரி ஆகிக்கலாம். 13 வருஷம் டேம், மினிமம் ஏஜ் வந்து 3 வருஷம், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 60. 14 வருஷம் பிபிடி 2 வருஷம் தான் மினிமம், 61 வயசு தான் அதிகபட்சம். இப்போ 15 வயசு டேர்ம் போடுறோம், 15 வருஷம் டேர்ம் போடுறோம், மினிமம் ஏஜ் 1 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 60 வயசு தான். பாருங்க, 16 வருஷம் நம்ம டேர்ம் போடுறோம். பிபிடி பணம் கட்டுவதற்கான பிபிடி வந்து 16 வருஷம். அதுக்கு வந்து குறைந்தபட்சமான நுழைவு வயது 30 நாட்கள், 0 வயசு இருந்தால் போதும். பாருங்க, எல்லாமே நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த 75 தான் சீசிங் முடியும். மேக்சிமம் கிருமியத்தை வந்து சீஸ் பண்ற வயசு வந்து 75. 59 + 16னா 75 வயசுல முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு கால்குலேஷனோட தான் நம்மளோட ஆக்சிஜன் ஸ்டடி பண்றாங்க. இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வேல் பெனிஃபிட் இருக்கு, மெச்சூரிட்டி பெனிஃபிட். சர்வேல் பெனிஃபிட்ல வந்து ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு பெனிஃபிட் இன்கம். அது வந்து எவ்வளவுனா 10% ஆஃப் சம் அசூர். 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறீங்கன்னா 16 வருஷம் டேர்ம் போட்டிருக்கீங்கன்னா பிபிடி இது எல்லாமே டேர்முங்கிறது கூட பிபிடி தான். டேர்முங்கிறது இது கிடையவே கிடையாது. மெச்சூரிட்டி இது வந்து மெச்சூரிட்டிங்கிறது இதில் கிடையாது. மெச்சூரிட்டி எப்பனா அவர் சர்வைவல் பெனிஃபிட் வாங்கிக்கிட்டே இருக்கணும். அவர் லைஃப் இருக்கிற வரையும் வாங்கிட்டே இருப்பார். பிரீமியம் கட்டி முடிச்சிருவாரு. அங்கிட்டு 2 வருஷம் கழிச்சு டிஃபர் பண்ணி 3வது வருஷம் ஆரம்பத்தில் வந்து ரெகுலராக அந்த சர்வைவல் பெனிஃபிட் வந்துடும். இந்த பெனிஃபிட் சர்வைவல் பெனிஃபிட் தான் 2 டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் பெனிஃபிட், 2வது ஃப்ளெக்ஸி இன்கம் பெனிஃபிட். ஃபிக்ஸ்டு இன்கம் பெனிஃபிட் அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பாலிசி போடுறீங்கன்னா 16 வருஷம் பிரீமியம் கட்டுறீங்க. 18 வருஷம் முடிஞ்சு 19வது வருஷத்துல இருந்து வருஷம் 1 லட்சம் அவருடைய ஆயுள் காலம் ஃபுல்லா வாங்கிட்டே இருக்கலாம். அவருடைய ஆயுளுக்கு அவர் இறக்குறப்ப என்ன கிடைக்கும்னா 10 லட்ச ரூபா காப்பு தொகையும் பிளஸ் எத்தனை வருஷம் பிரீமியம் செலுத்தி இருக்காரோ பிபிடி டேம் அத்தனை வருஷத்துக்கும் கேரண்டி அடிஷன் எவ்வளவுனா 1000 ரூபாய்க்கு 40 ரூபாய் ஒன்லி பிபிடிக்கு. அப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு 4000 ரூபாய், 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து 40,000 ரூபாய். அப்ப 16 வருஷத்துக்கு எவ்வளவு? 16 × 4 6 நாங்க 24 6,40,000 ரூபாய். 16 நாங்க 64. அப்ப 10 லட்சம் ரூபாயும் பிளஸ் 6,40,000 ரூபாயும் இந்த மேக்சிமம் கேரண்டி அடிஷன் 6,40,000 ரூபாய். இந்த 16,40,000 ரூபாய அவருடைய எப்ப இறப்பு ஏற்படுதோ அப்பதான் நம்ம கொடுப்போம். இது வந்து ஃபிக்ஸ்டு பெனிஃபிட் இன்கம்ல. 2வது ஃப்ளெக்ஸி இன்கம் பெனிஃபிட். உமங்க பொறுத்தவரை உற்சவ பொறுத்தவரையும் நீங்க ஃப்ளெக்ஸி இன்கம் பெனிஃபிட் போடுறது பெஸ்ட். ஏன்னா ஃப்ளெக்ஸி இன்கம் பெனிஃபிட் அப்படின்னா நீங்க இந்த ஃபிக்ஸ்டு பெனிஃபிட் இன்கம் வருது இல்லையா, 10% ஆஃப் சம் அசூர்டு 1 லட்சம் ரூபாய், 10 லட்ச ரூபா போட்டால் 1 லட்ச ரூபா வருது இல்லையா, அந்த 1 லட்சம் ரூபாய எனக்கு வேணுங்கிறப்ப நான் வாங்கிக்கிறேன், எப்ப தேவையோ அப்பப்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் ஃப்ளெக்ஸி இன்கம். அப்படி வாங்குறதுல அந்த 10% ஆஃப் சம் அசூர்டுக்கு 5.5% காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபிக்ஸ்டு இன்கம் அதான் போட்டிருக்கேன். நீங்க வாங்கக்கூடிய 10% காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் 5.5% 5,500 ரூபா போட்டுருவாங்க. அடுத்த வருஷம் எவ்வளவு வரும்னா 1 லட்சம் ரூபா, அந்த 5,500 ரூபா 1,05,500 ரூபா பிளஸ் மறுபடியும் 2வது வருஷம் 1 லட்சம் உங்களுக்கு வரும். அப்போ ஒரு 2.5 லட்சம் ரூபா, 2,05,500 ரூபாய்க்கு கூட்டு வட்டி போட்டு அந்த கூட்டு வட்டி ஒரு காம்பவுண்ட வந்துகிட்டே இருக்கும். இது எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுல மேக்சிமம் அளவோடு வந்து அக்குமுலேட் ஆகிருக்கக்கூடிய இன்கம்ல அந்த 5% காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய அக்குமுலேட் ஆகக்கூடிய இன்கம்ல அதிகபட்சம் 75% மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுத்துக்கொள்ளலாம். அது எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம், எப்ப தேவைப்படுதோ அப்ப எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த பிளானுடைய ஹைலைட்டே. அதுக்கப்புறம் மினிமம் ஏஜென்ட் வந்து அந்த மினிமம் இன்கம் பெனிஃபிட் சொன்னோம் இல்லையா, 16 வருஷம் டைம் போட்டிருக்கோம், 2 வருஷம் குழந்தைக்கு 0 வயசு, 16 வருஷம் பிபிடி போட்டிருக்கோம், 16 வருஷம் பணம் கட்டிடுறோம், 18 வயசு முடிஞ்சு 19வது வருஷத்துல இருந்து அந்த இன்கம் பெனிஃபிட் ஆரம்பிக்குது. அந்த இன்கம் பெனிஃபிட் என்ன இருக்கும்? ஒன்று ஃபிக்ஸ்டா இருக்கும், இல்லை ஃபிளெக்ஸியா இருக்கும். ஃபிக்ஸ்டு இன்கம்லாம் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் சார். 1 லட்சம் வந்துகிட்டே இருக்கும்.
எப்ப இறப்பு ஏற்படுதோ அப்ப அந்த 16,40,000 நாமினி கிடைச்சிடும். ஃப்ளெக்ஸி போட்டீங்கன்னா எப்ப தேவையோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஃப்ளெக்ஸி. இதுக்கு கேரண்டீட் என்ன சொன்னானே, ரூ. 40 பேசிக் சம் அஷ்யூர்ட் ஃபார் பிபிடி, பிரீமியம் செலுத்தும் காலத்திற்கு மட்டும். பெய்ட் அப் வேல்யூ, அதாவது 1/10/2024 முன்னாடி உள்ள பாலிசிகளுக்கு ஆஃப்டர் 1/10/2024 ஒரு வருடம் பிரீமியம் செலுத்தினா போதும். அதுக்கு வந்து பெய்ட் அப் வேல்யூ வந்து உண்டு. பெய்ட் அப் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் லோன் கொடுக்க முடியும், சரண்டர் கொடுக்க முடியும். சரண்டர் கொடுத்தா தான் சரண்டர் வேல்யூல வந்து லோன் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு பெய்ட் அப் வேல்யூக்கான கால்குலேஷன் பிரீமியம் பெய்ட் அப் வேல்யூ ஈக்குவல் டு பிரீமியம் பெய்டு டேப் டிவைடட் பை பிரீமியம் பேமெண்ட் டேப் இன்ட்டு சம் அஷ்யூர்ட். இப்போ ஜீவன் உற்சவில் 16 வருஷம் டேம் கட்டுறது, பிரீமியம் பிபிடி கட்டுறது வந்து பிரீமியம் பேயிங் டேம் 16. மேலே எத்தனை வருஷம் பணம் கட்டிருக்கிறோம்? 10 வருஷம் கட்டிருக்கிறோம். அப்போ 10 டிவைடட் பை 16 இன்ட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு சம் அஷ்யூர்ட் போட்டு வரக்கூடியதான் அந்த பெய்ட் அப் வேல்யூ. இந்த பெய்ட் அப் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நமக்கு லோன் கிடைக்கும், சரண்டர் கிடைக்கும். லோன்லையும் சரண்டர்லையும் ஒரு வருஷம் பிரீமியம் கட்டினா மட்டும்தான் பெய்ட் அப் வரும். பெய்ட் அப் இருந்தால் மட்டும்தான் சரண்டர் பண்ண முடியும். சரண்டர் பண்ணுறது சரண்டர் வேல்யூ வந்தால் தான் லோன் வரும். ஸோ இதுதான் 3 கோராக வரக்கூடிய ஒரு ஆப்ஷன். டெத் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், பேசிக் சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் அக்ரூடு கேரண்டி அடிஷன் ஷால் பி பேயபிள், ஜிஏ பேயபிள் ஒன்லி பிபிடி. அது இல்லையா, 16 × 4 6,40,000 தான் ஹையஸ்ட் கேரண்டி அடிஷன். 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி போட்டிருக்காரு. அவர் சர்வேல் பெனிஃபிட் எல்லாம் வாங்கிக்கிறார். ஆஃப்டர் பிபிடிக்கு அப்புறம் அவர் எப்போ இறப்பு ஏற்பட்டாலும் அவருக்கு 16,40,000 கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் ஆஃப் பிரீமியம் செலுத்துகிற காலத்தில் அவர் இறந்துட்டாருன்னா பேசிக் சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் எத்தனை வருஷம் பிரீமியம் செலுத்தியிருக்கிறாரோ அத்தனை வருஷத்துக்குரிய 1000 ரூபாய்க்கு 40 ரூபா, 1 லட்சம் ரூபாய்க்கு 4000 ரூபாய். ஒரு 10வது வருஷம் இறப்பு ஏற்படுதுன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு 40,000 ரூபா. இப்போ 10வது வருஷம்னா 4 லட்சம் ரூபா. அப்போ 10 லட்சம் ப்ளஸ் 4 லட்சம் 14 லட்சம் ரூபா வந்து டெத் பெனிஃபிட்டாக கிடைக்கும். ரைடர் வந்து 4 ரைடருமே உண்டு. பிரீமியம் பெனிஃபிட் ரைடர் உண்டு, ஏபி ரைடர் உண்டு, ஏடிடிவி ரைடர் உண்டு, டேர்ம் ரைடர் உண்டு. இதில் எந்த கண்டிஷனும் நம்ம திரும்பி சொல்ல வேண்டியதில்லை, நம்ம ரெகுலராகவே போடுறோம். இருந்தாலும் வச்சுக்கோங்க, குறைந்தபட்சம் அந்த பாலிசி 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும் தான் ஏபி கொடுக்க முடியும். மேக்ஸிமம் 65 வயசு வரையும். மினிமம் சம் அஷ்யூர்ட் வந்து ஈக்குவல் சம் கொடுக்கலாம். அது மினிமம் 20,000 கொடுக்கலாம். மேக்ஸிமம் ஏபி அண்ட் ஏடி 1 crore கொடுக்கலாம். இது வந்து 1 time 2 time 3 times, மேக்ஸிமம் 3 times வரையும் கொடுத்துக்கலாம். ஏபி ரைடர் வில் பி ஆட் எனி டைம். அந்த ஏபி ரைடர் வந்து எப்போ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் ப்ரீமியம் செலுத்தும் காலம் குறைந்தபட்சம் அவுட்ஸ்டாண்டிங் பிபிடி வந்து 5 வருஷம் இருக்கும். ஏபி அப்ளிகபிள் ஒன்லி பிபிடி, பிரீமியம் செலுத்தும் காலத்துக்கு மட்டும்தான் இதில் வந்து ஆக்சிடென்ட் பெனிஃபிட் வந்து எல்லா பிளானும். இப்போ 16 வருஷம் பிரீமியம் கட்டுறீங்க, அதுக்கப்புறம் பணம் கட்ட முடியாது. இன்கேஸ் ஆஃப் அவருக்கு வந்து ஒரு 40 வயசு உள்ளவர் 16 வருஷம் வரை பணம் கட்டுறார், 56 வருஷம் வரை பணம் கட்டுறார். அதுக்கப்புறம் அவர் பணம் கட்ட மாட்டார். 16 வயதுல இருந்து 56 வயதுல இருந்து 70 வயசுக்குள்ள எப்ப விபத்துல அவர் இறப்பு ஏற்பட்டாலும் விபத்து ரைடர் கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஏபி ரைடர் வந்து ஒன்லி ஃபார் பிபிடிக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ உச்சம் இதுக்கெல்லாம் வந்து ஏபி ரைடரை நம்ம பார்ட்டிக்கு சொல்லவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை விபத்து எப்படி வேணாலும் வரும். அதனால நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து கரெக்டா கிளியர் கட்டா சொன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது வந்து பிரயோஜனமான ஒரு பதிலாக அமையும். மேக்சிமம் சீசிங் ஏஜ் வந்து 70 அப்படிங்கிற மட்டும் நீங்க பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஏடிடிபி ரைடர். ஏடிடிபி ரைடர் வந்து அதே மாதிரி எல்லாமே என்ன ஈக்குவல் டு பேசிக் சம் கொடுக்க முடியும். 10 நிமிஷம் போட்டீங்கன்னா 10 லட்சம் ரூபா கொடுக்க முடியும். டபுள் டைமோ ட்ரிபிள் டைமோ கொடுக்க முடியாது. இதுக்கும் பாலிசி எடுக்கும்போது ஏபி ரைடர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மினிமம் அவுட்ஸ்டாண்டிங் பிரீமியம் வந்து 5 வருஷம் பிரீமியம் இருந்தால் போதும். ஏடிடிபி அப்ளிகபிள் டு அப் டு டேர்ம் வரையும். இப்போ 16 வருஷம் டேர்ம், 40 வயசு உள்ளவர் போடுறாரு, 56 வயசு ஆகுது. 56 வயசுக்கு அப்புறம் அவருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் இருந்துகிட்டே இருக்கும். அப் டு 70 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல அவர் 65 வயசுலயோ 66 வயசுலயோ விபத்துல இறந்துட்டாருன்னா அவருக்கு பேசிக்ஸ் அந்த இறந்துட்டாருன்னா அந்த 16,40,000 ரூபாயும்
பிளஸ் ஒரு 10 லட்ச ரூபா ஆக்சிடென்ட் இறந்ததுனால 26,40,000 நாமினிக்கு கொடுத்துருவோம். இன்கேஸ் ஆஃப் அவர் ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறக்கல, இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ விஞ்ஞானத்துல அவரை வந்து மருத்துவ விஞ்ஞானத்துல வந்து அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்துல இது மாதிரி விஷயங்கள் நடந்துருச்சு. அவரால் எடுக்க முடியாது. ப்ரெஷிங், டாய்லெட்டிங், பாத்திங், ட்ரெஸ்ஸிங், ஈட்டிங், மொபிலிட்டி, இந்த 6 விஷயத்துல 4 விஷயங்கள் அஃபெக்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து நம்மளுடைய கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து டிசபிலிட்டி பெனிஃபிட் ரேட் வந்து ஹானர் ஆச்சுன்னா ஏபி சம்மசூர்ல 10 லட்ச ரூபாய எவ்வளோ 120 மாசத்துக்கு பிரிச்சோம்னா 120 மாசத்துக்கு பிரிச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய்க்கு 833 ரூபா. இது ஃபிக்ஸ்டு. இது மனப்பாடமா சொல்லி நம்ம கஸ்டமர் எக்ஸிகேட் பண்றதுக்கு வசதியாக இருக்கும். இது ஆக்ஷன் இன்புட் ஐட்டம். பிரீமியம் இயர் பெனிஃபிட் வந்து 0ல இருந்து 17 வயது வரை உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த பிளான் எடுக்கலாம். இந்த பிரீமியம் பெனிஃபிட் எடுக்கலாம். அது மைனருக்கு தான் எடுக்க முடியும். அதுக்கு வந்து அப்பா, தாத்தா, பாட்டி, அம்மா யார் வேணாலும் ப்ரொபோஸலாக இருக்கலாம். பிரீமியர் பெனிஃபிட் எடுக்கிறது வந்து ஜென்ஸ் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். லேடிஸ் கேட்டகரி 1 and 2 எடுத்துக்கலாம். கிராண்ட் பேரண்ட்ஸோ அல்லது கேட்டகரி 3 லேடியா இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கக்கூடிய அம்மாவோ இல்லை கூலி வேலை பார்க்குற அம்மாவோ பிரீமியம் பெனிஃபிட் கொடுக்க முடியாது. இதுக்கு வந்து மேக்சிமம் சீசிங் ஏஜ் வந்து 70 வயசோட முடிஞ்சு போயிடும். பர்போஸோட வயசு. அதாவது பிரீமியம் பெனிஃபிட்க்கு வந்து வித்தவுட் பிரீமியம் பெனிஃபிட்டா இருந்தா பேரண்ட்ஸோடைய ஈக்குவல் இன்சூரன்ஸ் 25 லட்சம் வரையும் தேவையில்லை. 50 லட்சம் ரூபா வரையும் பாலிசி எடுத்தாங்கன்னா பிரீமியர் பெனிஃபிட்டோட 50 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா மேக்சிமம் அளவு 50 லட்சம் தான் எடுக்க முடியும். அதுக்கு பேரண்ட் இன்சூரன்ஸ் தேவையில்லை. 50 லட்சம் ரூபாய்க்கு மேல என்ன பாலிசி எடுத்தாலும் பேரண்ட்டுடைய ஈக்குவல் இன்சூரன்ஸ் வேணும். டேர்ம் ரேடர்ல வந்து மினிமம் ஏஜ் என்ட்ரி வந்து அதே தான் 18. இதுலயும் அதே மாதிரி தான் இருக்கும். இதுல மட்டும் நல்லா கவனிங்க. டேர்ம் ரேடர் இதுல முக்கியமா அங்க வைக்கும். மேக்சிமம் எவ்வளவு பேசிக் சர்வீஸ் கொடுக்குறோமோ அது வந்துடும். இதுல வந்து டேர்ம் ரேடர் வந்து மேக்சிமம் 75 இயர்ஸ் அல்லது 75 வயது. இதுல எது முன்னாடி வருதோ அது அப்ளிகபிள் ஆகும். மேக்சிமமே இது வந்து ஒரு தனி நபருக்கு 25 லட்சம் வரை தான் கொடுக்க முடியும். பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து சேமஸ் பேசிக் பிளான கொடுக்கலாம். ஈக்குவல் டு பேசிக் சம்மசூர் தான் கொடுக்க முடியும். மேக்சிமம் குறைந்தபட்சம் மினிமம் சம்மசூர் 1 லேக் வரை கொடுக்கலாம். மேக்சிமம் கவர் வந்து 75 வயசு வரையும் இருக்கும். டேர்ம் ரேட்டர் ஒன்லி பாலிசி எடுக்கிறப்ப தான் இதை கொடுக்க முடியும். இடையில சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது. இப்ப இந்த பிளான்ல ஒரு 16 வருஷம் டேர்ம் எடுத்திருக்காரு. பிபிடி 40 வயசு உள்ளவர். இன்கேஸா அவர் பணம் கட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வயசு வந்து 71வது வயதுல அவருக்கு வந்து இறப்பு ஏற்படுது. இயற்கை மரணம் ஏற்படும் போது எவ்வளவு குறைக்கணும்? 16,40,000 ரூபாயும் பிளஸ் 75 வயசு வரையும் டேர்ம் ரேட்டர் வந்து இருக்கு. டேர்ம் ரேட்டருக்கு நம்ம 16 வருஷமே கட்டி முடிச்சிருவோம் பிரீமியம் செலுத்தும் காலத்திலேன்னு. ஆனா அவருக்கு 75 வயசு வரையும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். அவருக்கு வயசு 40னா 35 வருஷம்னா மேக்சிமம் 75. 35 வருஷம் அப்ப 75 வருஷம் அப்ப இரண்டுமே ஈக்குவலா வருது. அப்ப 75 வயசு வரையுமே டேர்ம் ரேட்டர் கொடுத்துக்கலாம். அதுல என்னன்னா 74வது வயசா இறந்தா கூட அவருக்கு 16,40,000 ரூபாய் கேரண்டி அடிச்சணும். பிளஸ் 10 லட்சம் ரூபாய் டேர்ம் ரேட்டர் பிரீமியமும் டேர்ம் ரேட்டர் சம்மசோடும் நம்ம நாமினிக்கு கொடுத்துருவோம். இதுதான் டேர்ம் ரேட்டருடைய பெனிஃபிட். ஜீவன் உச்சவுக்கு டேர்ம் ரேட்டர் கொடுத்தோம்னா பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா 75 வயசு வரையும் அந்த கவரேஜஸ் உண்டு. ஆனா லிமிட் வந்து 25 லேக்ஸ்க்கு மேல இல்ல. அதிகபட்சம் 25 லேக்ஸ் தான். அது ஒரு தனிநபர் லெவலுக்கு மட்டும். செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இதுல உண்டு. மெச்சூரிட்டிக்கும் டெத்துக்கும் சேம் உண்டு. 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் மெச்சூரிட்டியையும் அவரு மெச்சூரிட்டிங்கிறது இதுல கிடையாது இல்லையா? இதுல மெச்சூரிட்டிங்கிற ஆப்ஷனே இதுல கிடையாது. ஆனா ஆட் பண்ணிக்கணும். அப்ப டெத்து மெச்சூரிட்டிங்கிற ஆப்ஷன் இதுல கிடையாது. செட்டில்மெண்ட் ஆப்ஷன் வந்து படிக்கணும். மெச்சூரிட்டி ஆப்ஷன்ங்கிறனால நான் அப்படி செட்டில்மெண்ட் போட்டிருக்கேன். டெத்துக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துலயும் வாங்கிக்கலாம், 10 வருஷத்துலயும் வாங்கிக்கலாம், 15 வருஷத்துலயும் வாங்கிக்கலாம். அதான் பேமெண்ட்டை போட்டு வாங்கிக்கலாம். இது ஏதாவது டவுட் இருக்கா? ஹலோ. அண்ணே சொல்லுங்க, கேளுங்க.
இல்ல இப்ப டெத் பெனிஃபிட்ட வந்து எப்படி பிரிச்சு கொடுப்பாங்களா? அது என் டவுட்டா இருக்கு அதான் கேக்குறேன். இல்ல எல்லாம் ஒரே டைம் வாங்கிடுவாங்கல்ல ஃபுல்லாவே. அது வந்து என்னன்னா, அது வந்து டெத் பெனிஃபிட்டுக்கு வந்து கஸ்டமர் இப்பயே சொல்லணும். பிசிக்கலி மென்டலி நல்லா இருக்கிற சமயத்துல நம்ம ப்ரொபோசல் ஃபார்ம்லே இருக்கு. மெச்சூரிட்டியை செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ல வாங்கிக்கலாமா அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு. டெத்தையும் நம்ம வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ல வாங்கிக்கலாமாங்கிற ஆப்ஷன் இருக்கு. அது 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம். இன்கேஸ் ஆஃப் அவர் 16,40,000 என்னுடைய சர்வே பெனிஃபிட் வாங்கிட்டே இருக்கேன். எப்போ எனக்கு இறப்பு ஏற்படுதோ அதை வந்து என்னுடைய நாமனுக்கு மொத்தமா கொடுக்காதீங்க, பிரிச்சு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரு கொடுக்குற கன்சென்ட் தான் டெத்துக்கு வரும். மெச்சூரிட்டிக்கும் இவர் தான் கொடுக்கணும். எதுவுமே செட்டில்மெண்ட் ஆப்ஷன் வந்து டெத் அப்போ வந்து நாமினி தேவைப்பட்டா நான் இன்ஸ்டால்மெண்ட்டா வாங்கிக்கிறேன்னு கூட வாங்கி கொள்ளலாம். ஏன்னா அவர் இறந்து போன அவர் எதுவுமே போடலைன்னா, ப்ரொபோசல் எதுவும் போடலைன்னா அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல உங்களுக்கு? ஓகே ஓகே. ஏன்னா ஆனா முன்னாடியே அதை ஆட் பண்ணி அவரே ஆட் பண்ணிட்டாக்கா அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆமா, ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறப்ப எனக்கு மெச்சூரிட்டியோ சர்வேல் பெனிஃபிட்டோ எனக்கு வேணும்னு சொல்லி இப்பயே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ஆப்ஷனை நீங்க மாத்திக்கலாம். எனக்கு வேண்டாம்னா வேணான்னு மாத்திக்கலாம். அந்த ஆப்ஷன் இப்போ வந்துருக்கு. இன்கேஸ் ஆஃப் அவர் போட்டுட்டு அவர் எதுவுமே செய்யாம மறந்துட்டாருன்னா மெச்சூரிட்டியில வந்து இதற்கு வந்து மெச்சூரிட்டி கிடையாது. உச்சவுல மெச்சூரிட்டி கிடையாது. ஏன்னா அவருக்கு லைஃப் இருக்கிற வரையுமே இது இருக்கும். அதுதான் இது முக்கியம். ஸோ கரெக்டா 5:30க்கு முடிச்சிருக்கேன். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, 9 நிமிஷம் தான் இருக்கு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லாட்டி ஒரு பிபிடி இது உற்சவனுடைய எக்ஸல் சீட் இருக்கு, அதை நான் காமிக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கா? நான் சொன்னது புரிஞ்சுச்சா, விளங்குச்சா, கிளியரா இருந்துச்சா? கிளியரா இருக்கு. ஓகே. இப்போ ஏபி வந்து பிபிடி கட்டுற வரலும் தானே, பிரீமியம் காலம் கட்டுற வரலும். ஆமா, ஏபி எப்பயுமே ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் எப்பயுமே பிரீமியம் செலுத்தும் காலத்துக்கு இப்போ வந்தது. அதான் அது முடிஞ்சிச்சு. இப்போ பிபிடி கட்டுற காலம் முடிஞ்சிருச்சு. திருப்பியும் அதுக்கப்புறமா ஏபி ஏடிடிபி தர முடியுமா? முடியாது முடியாது முடியாது. ஏன்னா பாலிசி எடுக்கிறப்பே ஏபி ஏடிடிபி பாலிசி எடுக்கிறப்பே முடிவு பண்ணிட்டோம்னா ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி போடணும், அவ்வளவுதான். ஆமா, ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணி போடணும், வேற எதுவும் போட முடியாது. ஓகே. சரி, அதுக்கு அப்புறமா இந்த பிரீமியம் கட்டுற காலத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அப்போ ஏபி இருந்தா கொடுக்க மாட்டோம். ஏடிடிபி இருந்தா 70 வயசுக்குள்ள இறந்தாருன்னா கொடுக்கும். இப்ப 40 வயசு 16 வருஷம் டேர்ம் போட்டிருந்தாரு. 2 ஆப்ஷன். ஏபி ஏபினா 16 வருஷம் 56 வயசுலயே அவருக்கு ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடருடைய பெனிஃபிட் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவர் எப்ப விபத்துல இறந்தாலும் விபத்து காப்பீடு கொடுக்க மாட்டோம். ஆனா அந்த 16,40,000 கொடுத்துருவோம் டெத் பெனிஃபிட்டுக்கு. ஆனா ஏடிடிபி போட்டிருந்தா 16 வருஷத்துல 56 வயசு ஆகும். அங்கிட்டு ஒரு 14 வருஷத்துக்கு 70 வயசு வரையும் ஏடிடிபி அப்ளை ஆகும். எப்ப விபத்துல இறந்தாலும் அல்லது டிசபிலிட்டி ஆனாலும் அந்த ஏபி சம்மர்ஸோட வந்து டிசபிலிட்டியான ஏபி சம்மர்ஸோட 120 மாசத்துக்கு பிரிச்சு கொடுப்போம். இறந்துட்டாருன்னா லம்ப் ஆகும் ஏடிடிபி. அப்ப வந்து உடனே மெச்சூரிட்டி ஆகிற பிளான்ஸ்க்கு மட்டும்தான் ஏபி தரந்தா பெஸ்ட். இந்த மாதிரி பிளான்ஸ்க்கு ஏடிடிபி கொடுக்கறது தான் பெஸ்ட். என்டோமெண்ட், ஜீவன் ஆனந்த், ஜீவன் லக்ஷயாவுக்கே வந்து ஏடிடிபி கொடுக்க வேணாம்னு சொல்லுவேன். அதுவே கொடுங்க. ஏன்னா 3 வருஷம் இருக்கு இல்லையா. ஏன்னா மேக்சிமம் அந்த சிசிஎஸ் வந்து 65 வயசு வரை முடிஞ்சு போயிடும். ஸோ நம்ம மேக்சிமம் வந்து அந்த இப்ப மைக்ரோ பட்ஜெட்டுக்குலாம் நான் போட சொல்றது காரணமே வந்து ஏடிடிபி வேணாம், 3 மடங்கு போட்டுக்கோங்க. 2 லட்சம் போட்டால் அதிகபட்சம் 6 லட்சம் வரைக்கும் கவரேஜஸ் இருக்கும் இல்லையா. ஏபி 6 லட்சம் இருக்கும், பிளஸ் பேசிக் 2 லட்சம் இருக்கும். அதவே சொல்றது எல்லாத்துக்கும் குறைந்த பிரீமியம் மாசம் 1000 ரூபாய் கட்டுங்க, 8 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். உங்களுடைய வாழ்வு காலம் வந்து நல்லபடியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கட்டின பிரீமியத்தை கொஞ்சம் வட்டியோட சேர்த்து வாங்கிக்கலாம். இல்ல அந்த இதுடைய நேச்சுரல் ரிஸ்க் அப்படின்னு சொன்னா நீங்க 2 lakhs மட்டும் வாங்கிக்கலாம். விபத்துல இருந்தா 8 லட்சம் ரூபாய் நாமினி கொடுத்துருவாங்க. அப்படிங்கறத நம்ம சொல்லி விற்க சொன்னோம். இப்பவும் விற்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா இப்ப வந்து இந்த காம்படிஷன் போட்டிருக்காங்க. குரு வர்றாரு, சேர்மன் வர்றதுக்காக எம்டி சிஇஓ காம்படிஷன் போட்டிருக்காங்க. அதுக்கு என்னன்னா மைக்ரோ பட்ஜெட் அலவுடு. ஆனா இயர்லி பிரீமியமா இருந்தா மட்டும்தான் அது காம்படிஷனுக்கு எடுத்துக்குவாங்க
அது இல்லாம ம். பாலிசிஸ் கொடுத்தீங்கன்னா பாலிசிஸ் வந்து மினிமம் பேசிக் கண்டிஷன் 2000 ரூபாய் அப்படிங்கிற காம்படிஷன் போன மாசத்து வரை இல்ல. இந்த மாசம் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல எந்த காம்படிஷனும் மைக்ரோ பட்ஜெட்டுக்கு கண்டிஷன் வைக்கல, பாலிசிக்கு வந்து மினிமம் பிரீமியம் இருக்கும் கண்டிஷன் வைக்கல. பட் ஜூலைல வச்சுட்டாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ம். குவார்டர் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம ஃப்ளைட்ல போற மாதிரி ரெடியா இருக்கு, கிரவுண்ட்ல இருக்கு. ஸோ இப்போ டேக் ஆஃப் ஆகிற டைம். அதனால வந்து எல்லாரும் இதுவரையும் காரணம் சொன்ன ஏப்ரல் மாதம் எல்லா பேரும் சம்மருக்கு போயிருப்பாங்க சார், வெக்கேஷன் போயிருப்பாங்க, ஏதாவது சுற்றி பார்க்க போயிருப்பாங்க, செலவுக்கு பணம் இல்லை ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மே மாதத்துக்கும் அடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜூன் மாதம் வர்றப்ப ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டி முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஃபீஸ்ங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கஸ்டமர்கிட்ட போய் டேக் ஆஃப் ஆனால் மட்டும்தான் கஸ்டமரை போய் எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டிஸ் தான். எல்ஐசி தொழிலை பொறுத்தவரையும் ட்ரையல் அண்ட் எரர் தான். ட்ரையல் அண்ட் ட்ரையல் தான். நீங்க கேட்க கேட்க பழகிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய டச் வந்து கஸ்டமர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, பேசிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டே இருக்கணும், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். பார்க்குறவங்கள கேட்கணும், கேட்குறவங்கள்ட்ட எல்லாம் பார்க்குறவங்களாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கேட்டுக்கிட்டே இருக்கணும். பார்க்குறவங்க கேட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இன்னைக்கு இல்லாட்டியும் ஒரு இடத்துல கண்டிப்பா வந்து சேரும். அதுதான். வேற ஏதாவது டவுட் இருக்கா? 5 நிமிஷம் இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு செஷன் மட்டும் போடலாங்கிறதுனால தான் நான் 5 மணிக்கு போட்டிருக்கேன், ஷார்ப்பா முடிச்சிடலான்ட்டு. சரி, நான் ஒரு எக்ஸல் சீட் மட்டும் போடுறேன் 5 மணிக்குள்ள. வருதான்னு பாருங்க. இதுதான் உச்சவுடைய எக்ஸல் சீட்ல நம்ம இது கொடுக்கறது. இதுனா ஃப்ளெக்ஸி இன்கமுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, இது ஒரு இருக்கு. இதுல பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்னு. இப்போ என்னுடைய பேரே போட்டிருக்கேன், இது கஸ்டமரே போட்டிருக்கேன், என்னுடைய வயசுனே போட்டிருக்கேன். நான் ஒரு 47ன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு போன 1 வருஷம் ஆச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் 10 லட்சம் ரூபா போடுறேன். 10 லட்சம் 10 லட்சம் போட்டிருக்கேன். பிரீமியம் செலுத்துற காலம் வந்து 16 வருஷம் போட்டிருக்கேன். ஏடிடிபி போட்டிருக்கேன். கிரிட்டிக்கல் ரிசைடர் போடல. இது உச்சவுடைய எக்ஸல் சீட்டு. இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பிரீமியம் இதுலேயே வந்துடும். ஃபர்ஸ்ட் இயர் 84,645, செகண்ட் இயர் 82,000 வந்துகிட்டே இருக்கும். இதில் பாருங்க பிரீமியம் கட்டிக்கிட்டே வருவீங்க. பிரீமியத்தை வந்து கட்டிக்கிட்டே வருவீங்க. 47 வயசுல இருந்து 16 வருஷம். 47 16 எத்தனைப்பா? 63. மாறிடுது பிரீமியம். அதை டேப் கொடுத்து விட்டா அதனால மாறிடுச்சு. இப்போ பாருங்க தெரியுதா ஸ்க்ரீனு? 62 வயசு வரையும் பணம் கட்டுவோம். அதுக்கப்புறம் பாருங்க, இங்க பாருங்க மேல இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 ரெகுலர் இன்கம், ஆப்ஷன் 2 ஃபிளெக்ஸி இன்கம். சரியா? நீங்க பாத்தீங்கன்னா 66 வயசுல இருந்து அந்த 62 வயசு முடிஞ்சு 2 வருஷம், அந்த முடிஞ்சு 63ல இருந்து 2 முடிஞ்சும் 66 ஸ்டார்ட்ல ஃபிக்ஸ்டு இன்கம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், நீங்க வாங்கிட்டே இருக்கலாம். இதுல 66ல ஃபிளெக்ஸி இன்கம்ல வந்து 14,500 ரூபா மேக்ஸிமம் எலிஜிபிள் பாருங்க. மேக்ஸிமம் 1,20,000 ரூபா. அந்த சர்வீஸ் மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி எவ்வளவு இருக்குங்கிறது பார்க்குறாங்க. முதல் வருஷம் முடிஞ்சு 1,20 வாங்கிடுவாங்க. இது 2வது வருஷம். 66வது வருஷத்துல அந்த 5,500 ரூபா, 1,05,500 பிளஸ் ஒரு அந்த 2 லட்சம், அந்த சார்ட்டா தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இது எதுக்கு சொல்றதுன்னா, நீங்க எதுவுமே வாங்காம விட்டுட்டீங்கன்னா தொடர்ந்து எத்தனை வருஷம், 1 2 3 4 5 6 7 வருஷத்துல நீங்க எதுவுமே பணம் எடுக்க வேண்டாம். உங்க பணத்தை எதுவுமே எடுக்க வேண்டாம், பிளெக்ஸியை எடுக்க வேணாம்னா 7 வருஷம் கழிச்சு, அதாவது 72 வயசுக்கு மேல நீங்க ரெகுலரா 1 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பிக்ஸ்டு இன்கம் மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். 7 வருஷம் வெயிட். எப்படி நம்ம ஜீவன் சாந்தியில 5 வருஷம் முடிச்சு இப்படி ரெகுலரான ஒரு பென்ஷன் வந்துகிட்டே இருக்கோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட வருதோ, அதே மாதிரி இதுல கம்பேர் பண்ண போறப்ப பிக்ஸ்டு பெனிஃபிட்னா 1 லட்சம்,
அப்படி இல்லைன்னா ஃப்ளெக்ஸி வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷத்துல இருந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து இது எடுத்துக்கலாம். எதுனா ஆஹ், அந்த 75% வரையும் எடுத்துக்கலாம். அந்த ஒரு கான்செப்ட் வர்றதுனால இதை போட்டிருக்காங்க. 7 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா ரெகுலராகவே நீங்க 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் வாங்கிக்கிட்டே இருக்கலாம் 100 வயசு வரையும். அதுக்கப்புறம் அவருக்கு மெச்சூரிட்டியில் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கினது போக 61,34,376 ரூபா 100வது வயசுல கிடைக்கும். ஸோ அவர் 100வது வயசு வரை இருந்தோம்னா வாங்கிக்கலாம். இன்கேஸ் ஆஃப் இடையில எப்போ ரிஸ்க் ஏற்பட்டாலும் அந்த 16,40,000 பேலன்ஸ் ஃபண்ட் எவ்வளவு இருக்கோ, இந்த 1 லட்சம் 1 லட்சம் வாங்குறதுக்காக பேலன்ஸ் ஃபண்ட் எவ்வளவு இருக்கோ அந்த ஃபண்டையும் சேர்த்து நாமினிக்கு கொடுத்துடுவாங்க. இதுதான் ஜீவன் உற்சவருடைய பெனிஃபிட். அவுட் இருக்கா? அதிகபட்சம் போனால் ஒரு 40 செகண்ட் இருக்கும். ஸோ ஒரு சிறப்பாக கத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா கார்த்தி? நோ டவுட். ஓகே, கிளியர். ஓகே ஓகே சிறப்பு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4:30 மணிக்கு, 5 மணி போடலை, நான் 4:30க்கே போடுறேன். வர்றவங்க வரட்டும், மாற்றம் 4:30க்கே போட்டுருவோம். என்னன்னா கேரண்டி டிசைன் நவ்ஜீவன் ஸ்ரீயை பற்றி கிளாஸு. அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரைனிங் கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா பார்த்துருவோம். தேங்க்யூ. நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க. 7ஆம் தேதி காம்படிஷன் போட்டிருக்காங்க நம்ம இதில். எல்லாரும் ஒரு பாலிசியாவது கொடுத்து குவாலிஃபை ஆகுங்க. விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.